ராஜபாளையத்தில் நடைபெற்று வந்த கைப்பந்து போட்டியில் சென்னை SRM கல்லூரி மாணவர்களும் சென்னை வேல்ஸ் யூனிவர்சிட்டி மாணவிகளும் முதலிடம் பிடித்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தனியார் பள்ளியில் 4 தினங்களாக கல்லூரிகளுக்கு இடையேயான மாநில அளவிலான கைப்பந்து போட்டி நடைபெற்று வந்தது. இறுதிப் போட்டியில் ஆண்கள் பிரிவில் சென்னை SRM கல்லூரி மாணவர்களும் பெண்கள் பிரிவில் சென்னை வேல்ஸ் யூனிவர்சிட்டி மாணவிகளும் முதலிடம் பிடித்து கோப்பையும் ரொக்க பரிசையும் தட்டி சென்றனர். தமிழகத்தில் முதல் முறையாக ஊட்டி படகு இல்லத்தில் டோனட் போட் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் தமிழகத்தில் முதல் முறையாக ஊட்டி படகு இல்லத்தில் டோனட் போட் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது நாள்தோறும் வரும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இடையே வரவேற்பை பெற்றுள்ளது. பல்லடம் வனாலயத்தில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு அம்மையப்பர் வனம் திட்டத்தின் சுய புகைப்பட சாவடி திறப்பு விழா நடைபெற்றது. தூத்துக்குடியை சார்ந்த இயற்கை உணவு பயிற்றுனர் மற்றும் காந்திய அன்பர் ஆணையப்பன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அம்மையப்பர் வனம் திட்டத்தின் மகாத்மா காந்தி APJ அப்துல் கலாம் உருவ பொம்மைகள் கொண்ட சுய புகைப்பட சாவடியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் திருப்பூர் சர்வோதய சங்க செயலாளர் சரவணன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார். சாம்சங் தொழிலாளர்கள் 25வது நாளாக தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காஞ்சிபுரத்தில் சாம்சங் தொழிலாளர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு 25வது நாளாக தொழிற்சாலை நிர்வாகம் ஒப்பந்த தொழிலாளர்களை பணியமைத்து வரும் செயலை தொழிற்சாலை ஊழியர்கள் சங்கம் கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் திருக்கோயிலில் வெகு விமர்சையாக கொடியேற்றத்துடன் தசரா திருவிழா துவங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புஷ்பவனம் மீனவ கிராமத்தில் கலைவாணன் என்பவர் குடும்பத்தை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துள்ளதாக பாதிக்கப்பட்ட குடும்பம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை அருகே புஷ்பவனம் மீனவ கிராமத்தில் கலைவாணன் என்பவர் குடும்பத்தை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து தொழில் மறியல் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலக வாசலில் குடும்பத்தோடு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அவரை ஆட்டோவில் பயணிக்க கூடாது, அவர் குடும்பத்தில் உறவாடினால் அபராதம் விதிக்கப்படும் என அறிவிப்பு செய்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நாகையில் செண்டிப்பூ சாகுபடியில் பூக்களுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நாகையில் திருக்குவளை சுற்றுவட்டார பகுதியில் சுமார் 10 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் செண்டிப்பூ சாகுபடி பணியில் ஈடுபட்டுள்ளனர். இருப்பினும் இப்பூக்களுக்கு உரிய விலை இல்லாததால் விவசாயிகள் வேதனை அடைந்து இதனை அரசு கொள்முதல் செய்ய கோரிக்கை வைத்துள்ளனர். திருவெற்றியூர் மண்டலத்தில் பருவமழையை எதிர்கொள்ள மாநகராட்சி வடக்கு வட்டார துணை ஆணையர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர், மண்டல குழு தலைவர் திமு தனியரசு, மண்டல அலுவலர் சுரேஷ் ஆகியோரது முன்னிலையில் பருவமழையை எதிர்கொள்ள ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாமன்ற உறுப்பினர்கள் கவி கணேசன், உமா சரவணன், ராஜகுமாரி உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். நாகர்கோவில் அருள்மிகு சாலிவரதேஸ்வர் கோயிலில் நவராத்திரி விழா திருவிளக்கு பூஜையுடன் சிறப்பாக தொடங்கியது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருள்மிகு சாலிவரதேஸ்வர் கோயிலில் கொலு பொம்மைகளை வைத்து நவராத்திரி விழா திருவிளக்கு பூஜையுடன் சிறப்பாக தொடங்கியது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பூஜைகள் செய்து சுவாமியை வழிபட்டனர். வணங்கானேந்தல் கிராமத்தில் வசித்து வரும் ராசையா என்ற மாற்றுத்திறனாளி தனது வீட்டை புதுப்பிக்க அல்லது புது வீடு கட்டித்தர கோரிக்கை வைத்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் வணங்கானேந்தல் கிராமத்தில் வசித்து வரும் மாற்றுத்திறனாளி ராசையா என்பவரது வீடு கடந்த 1 வருடத்திற்கு முன்பு மழையால் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளதால் பெரும் அவதிக்குள்ளாகி வருவதாக வேதனை தெரிவித்துள்ளார். மேலும் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் இதில் உடனடியாக தலையிட்டு தனது வீட்டை சரி செய்ய வேண்டியும் அல்லது புது வீடு ஒன்று அமைத்து தரவும் கோரிக்கை வைத்துள்ளார்.
தமிழக காங்கிரஸ் விளையாட்டுத்துறை மற்றும் திமுக வடகிழக்கு மாவட்ட வர்த்தக அணி சார்பில் மாபெரும் ஒரு நாள் வெட்ரன்ஸ் கால்பந்தாட்ட போட்டி நடைபெற்றது. சென்னையில் எண்ணூர் அருகே தமிழக காங்கிரஸ் விளையாட்டுத்துறை மற்றும் திமுக வடகிழக்கு மாவட்ட வர்த்தக அணி சார்பில் மாபெரும் ஒரு நாள் வெட்ரன்ஸ் கால்பந்தாட்ட போட்டி நடைபெற்றது. இதில் முதலிடம் வென்ற RK செலன் பர்மா நகர் அணியினருக்கு கோப்பையும், திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் சார்பில் 40,000 காசோலையும் வழங்கப்பட்டது. அதேபோல இரண்டாம் இடம் வென்ற சென்னை ப்ளூஸ் அணியினருக்கு திமுக வடகிழக்கு மாவட்ட வர்த்தக அணி உறுப்பினர் தியாகராஜன் சார்பில் கோப்பை மற்றும் 30,000 ரூபாய் காசோலை வழங்கப்பட்டது. மேலும் கவுன்சிலர் சொக்கலிங்கம் அனைத்து போட்டியாளர்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்கினார். ஓமலூரில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தேசிய அளவிலான மின்னணு கொப்பரை ஏலத்தில் கொப்பரையின் விலை குறைந்ததால் விவசாயிகள் ஏமாற்றம் அடைந்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தேசிய அளவிலான மின்னணு கொப்பரை ஏலம் நடைபெற்றது. இதில் கொப்பரையின் விலை குறைந்ததால் விவசாயிகள் ஏமாற்றம் அடைந்தனர். இதற்கிடையில் விற்பனை கூடத்தில் விவசாய விளைபொருட்களை இருப்பு வைப்பதற்கான வசதிகள் மற்றும் இருப்பு வைக்கப்படும் விளைபொருட்களுக்கு கடன் உதவிகளை விவசாயிகள் பெற்றுக்கொள்ள ஒருங்கிணைப்பாளர் ஆனந்தி அனுமதி வழங்கினார். ஆரணி அருகே அமைந்துள்ள சக்தி விநாயகர் மற்றும் அமிர்தவள்ளி தாயார் லட்சுமி நரசிம்ம பெருமாள் கோவிலில் புஷ்ப பல்லக்கு திருவீதி உலா விமர்சையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அமைந்துள்ள சக்தி விநாயகர் மற்றும் அமிர்தவள்ளி தாயார் லட்சுமி நரசிம்ம பெருமாள் கோவிலில் 101ஆம் ஆண்டு புஷ்ப பல்லக்கு திருவீதி உலா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு 10 லட்சத்திற்கும் அதிகமான தேங்காய்களை உடைத்து நேர்த்தி கடன்களை செலுத்தினர். விமான நிலையத்தில் 4 லட்சம் மதிப்புள்ள சிகரெட் பாக்கெட்டுகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் சர்ஜாவில் இருந்து திரும்பிய ஒரு பயணியின் பையில் 4 லட்சம் மதிப்பில் 26,000 சிகரெட் பாக்கெட்டுகள் இருந்துள்ளது. இந்நிலையில் அதிகாரிகள் சிகரெட் பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்ததோடு அந்த பயணியிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பழனியில் முருகன் கோயிலில் அமைக்கப்பட்ட செல்போன் வைப்பு நிலையத்தால் 30 லட்சம் பக்தர்கள் பயனடைந்து உள்ளதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் செல்போன் பாதுகாப்பு மையங்கள் அமைக்கப்பட்டு கோவில் நிர்வாகம் சார்பில் செல்போன் ஒன்றுக்கு 5 ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த ஓராண்டில் செல்போன் வைப்பு நிலையத்தால் 30 லட்சம் பக்தர்கள் பயனடைந்து உள்ளதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. மேலும் 1.5 கோடி ரூபாய் வசூலாகி உள்ளதாகவும் நிலையத்தின் தேவைகளுக்காக 78 லட்சம் ரூபாய் செலவாகியுள்ளதாகவும் கோவில் நிர்வாகம் தரப்பில் தெரிவித்தனர். சொந்த ஊருக்கு திரும்பிய ராணுவ வீரருக்கு கிராம மக்கள் மேளதாளங்கள் முழங்க வரவேற்பளித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அடுத்துள்ள குன்னவாக்கம் கிராமத்தை சேர்ந்த லோகநாதன் என்பவர் புல்லவாமா தாக்குதலில் 3 தீவிரவாதிகளை கொன்றதற்காக ஜனாதிபதியிடம் பதக்கம் பெற்றார். இந்நிலையில் தற்போது பணி நிறைவு செய்து சொந்த ஊருக்கு திரும்பிய அவரின் வருகைக்கு கிராம மக்கள் மேளதாளம் பட்டாசு முழங்க சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ஓமலூரில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையம் சார்பில் தீ விபத்தில்லாத தீபாவளி கொண்டாடுவது குறித்து செயல் விளக்க பயிற்சி முகாம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையம் சார்பில் தீ விபத்தில்லாத தீபாவளி கொண்டாடுவது குறித்து செயல் விளக்க பயிற்சி முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் தீயணைப்பு துறையினர் ஒவ்வொரு பள்ளியாக சென்று எளிய முறையில் தீ விபத்தை தடுப்பது குறித்தும் மாணவர்களையே தீயை அணைக்க வைத்து செயல் விளக்க பயிற்சிகளையும் அளித்தனர். ராஜபாளையம் அருகே உள்ள சொக்கநாதன் புத்தூர் மாரியம்மன் கோவிலில் புரட்டாசி பொங்கல் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள சொக்கநாதன் புத்தூர் மாரியம்மன் கோவிலில் புரட்டாசி பொங்கல் தேர் திருவிழாவை முன்னிட்டு மேளதாளங்கள் முழங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை நகராட்சியுடன் 2 ஊராட்சிகளை இணைக்க கிராம சபை கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் ரூரல் மற்றும் மன்னம்பந்தல் ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மயிலாடுதுறை நகராட்சியுடன் 2 ஊராட்சிகளை இணைக்க இக்கிராம பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து இக்கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. சீர்காழி அருகே காந்தியின் 155வது பிறந்த நாளை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பில்
மாபெரும் பாத யாத்திரை பயணம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மயிலக்கோவில் கிராமத்தில் உள்ள காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து அங்கிருந்து பாத யாத்திரை பயணத்தை காங்கிரஸ் கட்சியினர் தொடங்கினர். இந்த பாத யாத்திரையில் மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவரும் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினருமான ராஜ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு காந்தி மற்றும் சுதந்திர போராட்ட தியாகிகளின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கீழ்பெண்ணாத்தூர் சுற்று வட்டார கிராம ஊராட்சியில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் சுற்று வட்டார கிராமங்களான கீக்கலூர், எறும்பூண்டி உள்ளிட்ட ஊராட்சிகளில் காந்தி ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தமிழக சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கலந்து கொண்டு அரசு நலத்திட்டங்கள் குறித்து சிறப்புரையாற்றினார். செங்கத்தில் கடந்த சில தினங்களாக வெயில் வாட்டி வந்த நிலையில் திடீர் பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்தது. இந்நிலையில் ஆடிப்பட்டத்தில் நடவு செய்த விவசாயிகள் வேதனை அடைந்து வந்த நிலையில் திடீரென சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த பலத்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடலூர் அருகே மகாலய அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ பிரம்மமுகி தில்லை காளியம்மன் ஆலயத்தில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே உள்ள ஸ்ரீ பிரம்மமுகி தில்லை காளியம்மன் ஆலயத்தில் புரட்டாசி மாத மகாலய அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பம்பை இசை முழங்க அங்காளம்மன், சிவன், பார்வதி, தில்லைக்காளி, கருப்பசுவாமி ஆகிய வேடமிட்டு ஆடல் பாடலுடன் காளி நடனம் நடைபெற்றது. கேளம்பாக்கம் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டம் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டம் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் தலைமையில் நடைபெற்றதில் சிறப்பு அழைப்பாளராக குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வாலாஜாபேட்டை அருகே அனந்தலை கிராமத்தில் சுயம்பு நாதேஸ்வரர் கோயிலில் மூலவர் மீது சூரிய ஒளி விழுந்ததால் பொதுமக்கள் சிறப்பு வழிபாடு செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த அனந்தலை கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ உமா மகேஸ்வரி உடனுரை சுயம்பு நாதேஸ்வரர் ஆலயத்தில் மூலவர் மீது சூரிய ஒளி விழுந்தது. இதனை அறிந்ததும் கோவிலுக்கு வருகை தந்த பொதுமக்கள் காத்திருந்து இந்நிகழ்வை கண்டு மெய்சிலிர்த்து சுவாமியை வழிபட்டனர். சங்ககிரியில் தனியார் சிமெண்ட் ஆலையின் சுண்ணாம்பு கல் சுரங்கங்கள் புதுப்பித்தல் குறித்து பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் சங்ககிரி ஊராட்சி ஒன்றியம் குப்பனூரில் சேலம் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் தனியார் சிமெண்ட் ஆலையின் சுண்ணாம்பு கல் சுரங்கங்கள் புதுப்பித்தல் குறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. சேலம் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் உதயகுமார் தலைமை வகித்த இக்கூட்டத்தில் சங்ககிரி லாரி உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் தலைவர் கந்தசாமி தலைமையில் லாரி உரிமையாளர்கள் கோரிக்கை மனு அளித்தனர். மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோயிலில் ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் புரட்டாசி மாத அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.